நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை அரியாங்குப்பம் புதிய பாலத்தை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதல்வர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுவை அரியாங்குப்பம் ஆற்றின் குறுக்கே புதுவை கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள பழைய பாலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு பழுதடைந்ததால் புதிய பாலம் கட்ட திட்டமிடப்பட்டு கடந்த 2005ஆம் ஆண்டு பாலம் கட்டும் பணி துவங்கியது. 26 கோடியில் கட்ட திட்டமிடப்பட்ட பணி நிதி நெருக்கடி காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டு மீண்டும் 2010ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பணி துவங்கப்பட்டு 170.75 மீட்டர் நீளத்தில் 20.03 மீட்டர் அகலத்தில் புதிய 4 வழி கொண்டதாக இணைப்பு சாலைகளுடன் கட்டி முடிக்கப்பட்டு அதற்கான திறப்பு விழா சபாநாயகர் சபாபதி முன்னிலையில் நடைபெற்றது. அமைச்சர்கள் பன்னீர்செல்வம், தியாகராஜன், ராஜவேலு ஆகியோர் பங்கேற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று போக்குவரத்திற்காக பாலத்தை திறந்து வைத்தார். இந்த பாலத்தை திறக்கப்பட்டதன் மூலம் புதுவை கடலூர் சாலையில் போக்குவரத்து சீராகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விழாவில் தலைமைச் செயலர் சேட்டன் வி ஷாங்கி, பொதுப்பணித்துறை செயலர் மீனா, தலைமை பொறியாளர் மனோகர், வாரிய தலைவர்கள் பாலன், ஞானசேகரன், சுரேஷ், வையாபுரி மணிகண்டன், மதி, பக்தவச்சலம், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பொன் ராஜேந்திரன் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவை அரசின் நிதி நிலையை சரி செய்து சரியான நேரத்தில் நலத்திட்டங்களை வழங்கி மாநிலம் முழு வளர்ச்சி பெறும் வகையில் தனது தலைமையிலான ஆட்சி அமையும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுவை நெட்டப்பாக்கம் கொம்யூன் கரிக்கலாம்பாக்கம் கிராமத்தில் பாகூர் கரிக்கலாம்பாக்கம் சாலையில் மலட்டாற்றின் குறுக்கே 11 கோடியே 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலம் 72 மீட்டர் நீளமும் 12 - 15 மீட்டர் அகலமும் கொண்டதாக காட்டப்பட்டு அதற்கான திறப்பு விழா நலவழித்துறை அமைச்சர் ராஜவேலு முன்னிலையில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பாலத்தை திறந்து வைத்து பேசுகையில், பிரெஞ்சு ஆட்சியில் கட்டப்பட்ட அரியாங்குப்பம் பாலம் மற்றும் மலட்டாற்று பாலம் ஆகியவை மக்களை அச்சுறுத்தும் வகையில் இருந்ததை தொடர்ந்து தனது தலைமையிலான ஆட்சியில் புதிய பாலம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டு பல்வேறு சிரமங்களுக்கு பின்னர் மீண்டும் தனது ஆட்சியிலேயே திறக்க வாய்ப்பு கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் புதுவையில் பல்வேறு பகுதிகளில் பிரெஞ்சு ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டு பழுதடைந்துள்ள பாலங்களையும் பல்வேறு பகுதிகளை இணைக்கும் வகையில் புதிய பாலங்களையும் கட்ட திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்த அவர், புதுவை அரசு பொதுப்பணித்துறையும் உள்ளாட்சித்துறையும் இணைந்து புதுவை முழுவதும் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் பணிகளில் ஈடுபட்டுள்ளதாகவும் மேலும் சில பராமரிப்பு பணிகள் மேற்கொண்டுள்ளதன் மூலம் பொதுமக்களுக்கு சாலைகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அப்பணிகளை விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதுவை அரசின் நிதிநிலை சரியில்லாத காரணத்தால் தான் திட்டங்களை நிறைவேற்ற காலதாமதம் ஏற்பட்டதாகவும் ஊதியம் கிடைக்குமா என்று அரசு ஊழியர்கள் எண்ணும் அளவிற்கு கூட நிலைமை ஏற்பட்டதாகவும் அதற்கு தனது அரசு காரணம் அல்ல என்றும், எனினும் இந்த நிதி நிலைமையை சரி செய்து தேவையான நிதியை பெற்று சரியான நிர்வாகம் மூலம் அனைத்து திட்டங்களையும் சரியான நேரத்தில் வழங்க தேவையான நடவடிக்கையை எடுத்துள்ளதாகவும் கூறிய முதல்வர் ரங்கசாமி, புதுவை மாநிலம் ஒட்டுமொத்த வளர்ச்சி பெறும் வகையில் தனது தலைமையிலான அரசின் ஆட்சி அமையும் என்றும் கூறினார். புதுச்சேரி எங்கேயும் எதையும் துண்டா இருக்கு, நம்ம போக முடியல அப்படின்னு சொல்ல முடியாது. எங்கேயும் நினைச்சு ஒவ்வொரு ஊரும் சென்று வர முடியும். அதே மாதிரி தான் மணலிப்பட்டு பாலம் மலைப்பட்டு போது தனியா இருந்தது, துண்டா இருந்தது. அந்த பகுதி ஒரு நாள் போகும்போது வெள்ளம் இருக்கும்போது எப்படி போகுங்கிட்ட மயிலம் போய் சுத்திட்டு வரும்னு சொன்னாங்க. உடனடியாக மதிப்பீடு செய்து அந்த பாலத்தை கட்டி இப்ப அதையும் திறக்க போறோம். இன்னும் கொஞ்சம் ஒரு 2-3 மாதத்துக்குள்ளாக அந்த பாலத்தையும் திறக்க போறோம். இப்படி புதுச்சேரியுடைய வளர்ச்சிக்கு ஏற்ப புதுச்சேரி மக்களுடைய வசதிக்கு ஏற்ப எளிதாக எங்கேயும் செல்லக்கூடிய நிலையில் நம்முடைய பொதுப்பணித்துறையானது எங்கெங்கெல்லாம் அந்த பாலங்களை அமைக்க முடியுமோ அதற்குரிய நடவடிக்கை எடுத்து அமைத்துக் கொண்டு 1,12,000 ரூபாய் நம்முடைய தனிநபர் வருமானம். அந்த தனிநபர் வருமானத்திலே நிலையிலே வளர்ச்சிக்கு ஏற்ப புதுச்சேரியிலேயே நம்முடைய எல்லா வசதியும் செய்து கொடுக்க வேண்டிய அரசுடைய கடமை. உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது அரசுடைய கடமை. அதற்கான நிதியை ஒதுக்கி பொதுப்பணித்துறை, உள்ளாட்சித்துறை இவையெல்லாம் இணைந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் உள்கட்டமைப்பினை மேம்படுத்துகின்ற பணியை இப்பொழுது செய்து கொண்டிருக்கின்றது. சில நேரத்தில் பணிகள் தொடர்ந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். இப்போ பாதாள சாக்கடை கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் பணி நடந்துட்டு இருக்குது. எங்க பார்த்தாலும் தோண்டி வச்சிருக்கோம், பள்ளமா இருக்குதுன்னு சொல்லுவாங்க. எப்படிங்க வழி இல்லைன்னு. சில நேரத்தில் சில பணிகளை மேம்பாட்டு பணிகள் நடக்கும்போது சில சிரமங்கள் இருக்கும். இருந்தாலும் விரைவாக அந்த பணிகளை முடிப்பதற்கு அரசானது நடவடிக்கை எடுத்து வருகின்றது.
எல்லா பணியும் விரைவிலேயே முடித்துவிடும். விழாவில் தலைமைச் செயலர் சேட்டன் பி ஷாங்கி, பொதுப்பணித்துறை செயலர் மீனா, தலைமை பொறியாளர் மனோகர், கண்காணிப்பு பொறியாளர் மாந்தையன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்த பாலம் கட்டப்பட்டதன் மூலம் அபிஷேகப்பாக்க ஏரிக்கு எளிய முறையில் நீர் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. புதுவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் லிசே ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழாவில் திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். புதுவை தொழிலாளர் முன்னேற்ற சங்கத்தின் லிசே ஆட்டோ ஸ்டாண்ட் திறப்பு விழா தொழிலாளர் முன்னேற்ற சங்க கவுன்சில் செயலாளர் பிராங்க்லின் பிரான்சுவா தலைமையில், கவுன்சில் தலைவர் அண்ணா அடைக்கலம், ஆட்டோ சங்க மாநில பொருளாளர் முருகன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. மாநில தலைவர் மிஷேல் வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் பங்கேற்று ஆட்டோ சங்க பெயர் பலகையை திறந்து வைத்தார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட மாநில துணை அமைப்பாளர் SP சிவகுமார் சங்க கொடியேற்றி ஆட்டோ தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்கினார். விழாவில் தொழிலாளர் முன்னேற்ற ஆட்டோ சங்க கௌரவ தலைவர் தட்டாஞ்சாவடி இளங்கோவன், சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் தாமு தமிழரசன் உள்பட ஆட்டோ சங்க மாநில நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கிட நிறைவில் சூசைராஜ் நன்றி கூறினார். மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மேட்டுப்பாளையம் மின்துறை அலுவலகம் முன்பு இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. புதுவை இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மேட்டுப்பாளையம் மின்துறை அலுவலகம் முன்பு மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இந்திரா நகர் தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் AKD ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் காங்கிரஸ் நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு நிதி பற்றாக்குறையை காரணம் காட்டி மின் கட்டணத்தை இருமடங்காக உயர்த்தி ஏழை எளிய மக்களை வாட்டி வதைக்கும் ஆளும் அரசின் நிர்வாக சீர்கேட்டை கண்டித்தும், முன்னறிவிப்பின்றி ஏற்படும் மின்வெட்டை கண்டித்தும், ஏழை எளிய மக்களின் மீது சுமத்தப்பட்ட இரட்டிப்பு மின் கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் செய்தனர். மேலும் மின்கட்டண உயர்வை அரசு வாபஸ் பெறாவிட்டால் மக்கள் சக்தியுடன் மாநிலம் தழுவிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தனர். பொருளாதாரத்தில் கடினமான முடிவுகளை எடுக்க இந்தியா உறுதியாக இருப்பதாக பிரதமர் மன்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் மன்மோகன் சிங் கூறுகையில், அதிவேக வளர்ச்சியின் பயன்களை ருசித்துள்ள மக்கள் குறைவான வளர்ச்சியில் திருப்தி அடைய மாட்டார்கள் என்றும், எனவே இந்திய அரசு கடினமாக உழைக்கவும் நீண்டகால பொருளாதார நலனை கருத்தில் கொண்டு கடினமான முடிவுகளை எடுக்கவும் உறுதியாக இருப்பதாக கூறினார். கூட்டாட்சி அமைப்பாக செயல்பட்டு வரும் இந்தியாவில் வரி சக்தியை சரணடைய செய்வதில் மாநில அரசுகளை ஒன்றிணைத்துக் கொண்டு வருவதில் சிரமங்கள் உள்ளதாகவும், இருப்பினும் இந்த தடைகளை கடந்து வந்து விடலாம் என தாம் நம்புவதாகவும் கூறிய அவர், சரக்குகள் மற்றும் சேவைகள் வரிமுறை 2014ஆம் ஆண்டில் சரியான விகிதத்தில் அமல்படுத்தப்படும் என்றார். மேலும் இந்திய பொருளாதாரத்தை புதுப்பிக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளதன் விளைவாக நடப்பு நிதியாண்டில் கடந்த ஆண்டை விட அதிக பொருளாதார வளர்ச்சியை எதிர்பார்ப்பதாகவும், அடுத்த நிதியாண்டில் அது இன்னும் சிறப்பாக வளர்ச்சியடைய முடியும் என்றும் கூறினார். எரிவாயு விலையை காலாண்டிற்கு ஒருமுறை நிர்ணயம் செய்யும் திட்டம் மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதால் சமையல் எரிவாயுவின் விலை உயரும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பெட்ரோலிய அமைச்சகம் நடப்பு 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்தில் உள்நாட்டு இயற்கை எரிவாயுவின் விலையை குறிப்பிட்ட காலத்திற்கு ஒருமுறை நிர்ணயிக்கும் திட்டத்தை தயாரித்துள்ளது. இத்திட்ட வரையறை பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழுவின் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின்படி முந்தைய 4 காலாண்டுகளில் காணப்பட்ட எரிவாயு விலை கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அதன்படி 3 மாதங்களுக்கு ஒருமுறை எரிவாயு விலை நிர்ணயிக்கப்படும். மேலும் புதிய விலை குறித்த அறிவிப்பு 3 மாதங்களுக்கு முன்பாகவே அறிவிக்கப்படும். இத்திட்டத்தின் நடைமுறைக்கு வந்தால் சமையல் எரிவாயு விலை அதிகரிக்கும், வர்த்தக பயன்பாட்டிற்கான எரிவாயுவின் விலையும் உயரும். இதனால் உணவு போக்குவரத்து போன்றவற்றிற்கு மக்கள் செலவிடுவதும் அதிகரிக்கும். இது மட்டுமின்றி நாட்டின் பெரும்பாலான உர உற்பத்திக்கு எரிவாயு பயன்படுத்தப்படுவதால் எரிவாயு விலை உயர்வால் உரம் விலையும் அதிகரிக்கும். இது பல்வேறு பொருட்களின் விலை உயர்விற்கும் வழிவகுக்கும். இந்நிலையில் இத்திட்டத்திற்கு பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு ஒப்புதல் அளிக்கும் பட்சத்தில் நடப்பு 12வது ஐந்தாண்டு திட்ட காலமான 2012 முதல் 2017 வரையிலான காலம் முழுவதும் இத்திட்டம் அமலில் இருக்கும் என அரசு அதிகார வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதுடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.